நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நிறைய பேர் இது கேட்கறாங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, பதில் சொல்றேன். ஆனா பதில் சொல்றேன், விமர்சனம் எல்லாம் நல்ல கேள்வி. 100 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்துனாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளாகத்தான் தீபத்தூண் ஏன் கட்டி வைக்கணுங்கண்ணா? ஒரு கோவில் 1200 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில், அந்த கோவில்ல தீபத்தூண் எது கட்டி வைக்கணும்? தீபம் ஏத்துறதுக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏத்தி இருக்கிறாங்க, 100 ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை. ஆனா சபரிமலையில 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் உள்ள போனாங்களா? போகல. புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்க்கிறோம், ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்லும் பொழுது எதிர்க்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபத்தூண் இருந்துச்சு, ஆனா 100 ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில பெண்கள் உள்ள போனாங்களா? இல்லை. சபரிமலையில ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றி புதுசா ஒரு பொய்யை சொல்லும் போது நாங்க எதிர்க்கிறோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்த வழக்கத்தை 100 ஆண்டுகளா செயல்படுத்தல, இன்னைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அரணாக நாங்கள் நிற்கின்றோம். ஆனால் எங்கள் நிலைப்பாட்டில் சபரிமலையாக இருந்தாலும் திருப்பரங்குன்றம் இருந்தாலும் இந்து மக்களுடைய உணர்வு, அவங்க என்ன நினைக்கிறாங்க, எது நியாயமோ, கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அதுலயும் பாத்தீங்கன்னா, சரி சபரிமலை எதற்காக கோர்ட் அப்பீல் நிறுத்தி வச்சாங்க? இந்த போராட்டத்தை பார்த்தாங்க, தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பீல் வந்து போச்சு, கேரள அரசே தன் ஸ்டாண்டை மாத்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை திமுக சொல்றாங்கன்னா உங்களுக்கு சபரிமலை இஷ்யூவும் புரியல, திருப்பரங்குன்ற இஷ்யூவும் புரியல.